வணக்கங்க. இந்த குளிர்ச்சியான காலையில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆமாங்க, 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்க இல்லைன்னா இவங்க இல்லை, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒருத்தர் செய்கிற விஷயம் தெரியாமல் யாரும் மாறி மாறி செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்கங்க. எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க, ஒருத்தரோட விஷயங்கள் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துருச்சு. 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 2 பேரையும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மாறி மாறி வேறவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அது வேறு விதமான ரூமர்ஸாக வெளியில் வர ஆரம்பிக்குது. ஆமாங்க, நம்ம இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு அவசியமே இல்லைங்க. அதே மாதிரி நமக்கு எதிரிகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த எதிரிகளை என்னோட பரம விரோதி இவன் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு வேளை நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமை வரலாம், இல்லை அவங்களால நமக்கு ஏதாவது நன்மை செய்ய ஏற்படலாம். அதனால யாரையும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் வச்சுக்காதீங்க, பரம விரோதிகளாகவும் நினச்சிக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம்.